SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 23/3/2025. இடம் AVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. மத்திய அரசு எந்தெந்த விதத்தில் தமிழகத்துக்கு நிதியை குறைக்கலாம் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஏவா வேலு, ஹிந்தி படித்தவர்கள் தமிழ்நாட்டில் இன்று கூலி தொழிலாளிகளாக உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் மும்மொழி கொள்கை குறித்து விமர்சித்த அவர், ஒரு மொழியும் அதன் பண்பாடும் அழிந்தால் நாடு அழியும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டினார். ஆட்சியை சிதைக்க வேண்டும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய புகழை மங்க வைக்க வேண்டும். எந்தெந்த வகையிலே ஒன்றிய அரசாங்கம் நமக்கு என்னென்ன நிதிகள் எல்லாம் தர வேண்டியமோ அந்த நிதிகள் எல்லாம் எப்படி எல்லாம் குறைக்கலாம், அதை பற்றி ஒரு அரசாங்கம் டெல்லியிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. தென்னகத்தை எங்களை வஞ்சிக்கிறீங்களே சொல்றதுக்காக 4 மாநிலத்தை தான் சேர்த்து சொல்றோம். நம்முடைய பங்கு என்பது என்ன பர்சன்டேஜ் பாராளுமன்றத்தினா 23.15% நம்முடைய பங்கு, நம்முடைய பர்சன்டேஜ். இந்த தென்னகத்துக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தோம். மீதி இருக்கிறதா நீங்க வட இந்தியாவில் எத்தனை மாநிலம் பிரிச்சுக்கணும், இதான் நாங்க சொல்றோம்.